எல்லோருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் ரேலிக்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு 2 டேஸா மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. முக்கியமா நாளைக்கு வந்து ஆர்பிஐ உடைய மீட்டிங், இந்த வாரத்தினுடைய லாஸ்ட் டேட்டு. அண்ட் பிப்ரவரி 8th வந்து டெல்லி எலெக்ஷனுடைய ரிசல்ட் வருது. ஸோ இதனால ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்கும். ஓவராலாக நம்ம நிஃப்டியை கணிக்கும் போது வீக்லி பேசிஸில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் பாயிண்ட்ல ட்ரேட் ஆகுது. இந்த ஓவராலாக 2023 இருந்து இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து நகருது. இதில் சப்போர்ட்டிவ் ரீஜனில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து உங்களுக்கு டேல எடுத்துக்கோங்க. டேல செகண்ட் இந்த மாதிரி ட்ரெண்டில் சப்போர்ட் எடுக்கும்போது இங்கிருந்து டவுன் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த ட்ரெண்ட் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ செகண்ட் பாசிட்டிவ் ஸ்கெனாரியோ. மூணாவது, பிரேக் அவுட் ஆகி அதுக்கு உண்டான டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஃபர்தராக எப்படி ட்ராக் பண்ணணும்னா இங்கிருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டை ட்ராக் பண்ணணும். ஸோ ஹியர் ஆஃப்டர் நமக்கு பெஸ்ட் சப்போர்ட் அப்படின்னா 23,500 வந்து வரும். அதே சமயம் இந்த ப்ரீவியஸாக இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ 23,490 23,500ங்கிறது நமக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். டுவர்ட்ஸ் இந்த ரேலி வந்து இமீடியட்டாக 24,000 அண்ட் 24,800ங்கிறது பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நாளைக்கு பர்டிகுலராக இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சார்ட்டை பாருங்கள், ஹவர்லியில் வந்து எடுத்து பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகுது. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் மார்க்கெட் ரேலி ஆகுது. ஓகே, ஸோ இங்கேருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டை கவனிச்சு பாருங்க. இந்த ஹவர்லி பேஸில் ட்ரெண்டில் கூட இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகும்போது 23,495ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்டு ட்ராப் பண்ணி அந்த ட்ரெண்டில் நமக்கு வந்து கரெக்டாக சீட் ஆகணும். இப்போ ட்ரெண்டு எதுவுமே இல்லாமல் ஒரு ஆக்ஷன் வேவ்க்கு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது கரெக்டாக எங்கே ரீச் ஆகும், நெக்ஸ்ட் இம்பல்ஸ் எவ்வளோ தூரம் போகும், இது வந்து ஒவ்வொரு ஆக்ஷன் பேசிஸ்க்கும் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். இதை ஜிஐ அண்ட் எம்ஐ வேவ் மெத்தட்னு சொல்லுவோம். இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் நான் போஸ்ட் பண்ணது, நான் ப்ரிடிக்ட் பண்ணது 9:30க்கு நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 9:25க்கு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். 23,630 தான் சப்போர்ட். சேம் இந்த லெவல் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 10 o'clock அந்த லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் அலர்ட்டும் போஸ்ட் பண்ணுறேன். மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு, அகெயின் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும். குறைஞ்சபட்சம் 20லேருந்து 25 பாயிண்ட் வந்து இந்த சப்போர்ட்லேருந்து அப்சைடு பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத வாய்ஸ் மெசேஜ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம், நான் வாய்ஸ் மெசேஜ் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அது வரைக்கும் கீழே ஃபால் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்லேருந்து ரிவர்சல் ஆகுதா, இதில் செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக அந்த பாயிண்ட்லேருந்து ரிவர்சல் ஆகும். நீங்கள் இன்றைக்கி டைம் எடுத்துக்கோங்க. 10 o'clockலேருந்து அந்த லெவல் ரீச் ஆகுதா 23,630. அங்கேருந்து குறைஞ்சபட்சம் 20லேருந்து 25 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். கரெக்டாக 26 பாயிண்ட் வந்து ரைஸ் ஆச்சு. கம்மிங் February 9th வர சண்டே வந்து 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து சென்னையில் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சேம் சென்செக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரைஸ் ஆகுவாங்க. இன்னி கூட கீழே ஃபால் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகுதா. ஸோ நாளைக்கு நம்ம ட்ராக் பண்ண வேண்டியது இங்கேருந்து ஃபாலோ ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டு மட்டும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நியூ ஹை கொடுக்கும். மினிமம் 78,900 வரைக்கும் அப்சைடில் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. பாட்டம் சப்போர்ட் வந்து 77,900, அப்சைடில் 78,900 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு வேலை மூவ் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து குறிப்பாக ஆர்பிஐடைய மீட்டிங் இருக்கிறனால பேங்க் நிஃப்டி ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லைக் வந்து ஒரு டபிள்யூ ஷேப் மாதிரி மார்க்கெட் ரெக்கவர் ஆகுதா. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இந்த ட்ரெண்டு இது வரைக்கும் டவுன் ஆன இந்த ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு.
சரி, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் சைன். செகண்ட் சைன் வந்து லைக் வந்து இந்த இடத்துல ஒரு டபிள்யூ ஷேப்ல ரெக்கவர் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி ரெக்கவர் ஆகுது. இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்திருக்கா. டபுள் பாட்டம் எடுத்து அகெயின் இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆயிருப்பாரு இந்த இடத்துல. ஸோ அடுத்து நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கணும், இந்த நெக்லைனை தான் பேஸ் பண்ணி எடுக்கணும். இந்த நெக்லைன் சப்போர்ட் எடுத்து கரெக்டாக மார்க்கெட் ரைஸ் ஆகுதான். ஸோ தொடர்ச்சியாக இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 51,800 52,800 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செக்டார் வைஸ்லாம் பார்க்கும்போதும் நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸும் லைக் வந்து இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷனில் இருக்கு பாருங்க, ரைஸ் ஆகுதா. ஸோ ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டி ஃபினான்ஷியல்ஸு, ஃபின் நிஃப்டி, அதே மாதிரி நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ் கூட சேம் லைக் வந்து இந்த மாதிரி ஒரு டபிள்யூ ஷேப்பில் தான் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது பாருங்கள். பொசிஷனலாக சப்போர்ட்டிவ் ரீஜனில் இந்த மாதிரி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு, அதே நேரம் பொசிஷனல் சப்போர்ட்லையும் கரெக்டாக அந்த எட்ஜில் இருக்குது. தேர்டு வந்து டபிள்யூ ஷேப்லையும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் அண்ட் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. குறிப்பாக வந்து மணப்புரம் ஃபினான்ஸ், ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகுது பாருங்க. அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கா. ஓகே, இப்போ ரீசண்டாக இந்த இடத்துல கூட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ ஃபர்தராக இந்த ஸ்டாக்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து இருக்கும். அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ், இதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது பாருங்க அப்ரோச். ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க அப் சைடில். இது வரைக்கும் சைட்வேஸ் இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆனது இந்த இடத்துல அப் சைடு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. இன்கேஸ் வந்து 8,000 வரைக்கும் இது வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் வந்து நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸு, தேர்ட் வந்து ஃபார்மா செக்டார். நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸு, இதுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனில் உள்ள ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய பெரும்பாலான செக்டாரில் அந்த செல்லிங் ப்ரெஷர்ஸ் வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார், எஃப்எம்சிஜி, இதிலலாம் கூட சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட் ப்ரெசண்ட் நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக், ப்ரைவேட் பேங்க்ஸ், ஈவன் ஐடி கூட ஒரு ஒரு மைல்டான அதே சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகுது, பெரிய மொமெண்டமில் வந்து இல்லை. தேர்ட் வந்து ஃபார்மா செக்டார், இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபைன், நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நேற்றுக்கு வந்து வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் இருக்கும். 6,240 245 இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதான். அதே நேரம் அப்சைடில் இந்த ஜோன் எடுத்துக்கோங்க, 6,375 385. மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம செகண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து இங்கேருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாலே திரும்பவும் அப்சைடு வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகும். நீங்கள் ஒரு 30 மினிட்ஸில் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரெண்டை வந்து கிளியராக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு 6,300க்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஷார்ப்பாக ஒரு 75 பாயிண்ட் அது 80 பாயிண்ட் வந்து அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இங்கேருந்து ரைஸ் ஆகிறது கூட ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ரைஸ் ஆகுது பாருங்க. ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு ட்ரைனிங் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. உங்களுடைய சார்ட்டில் இதை போட்டு பாருங்கள். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னும் வீடியோவில் பார்க்கலாம்.